எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் அப்பா வந்தாங்க, வரிசை எடுத்துக்கிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ணலான்னு. சரி, நாங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லாம் கிராமத்துக்கு போனால் தான் சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் நாங்கள் இருக்கிறது டவுனு, இங்கே ஒன்றுமே தெரிஞ்சிக்கல. கேஸில் சும்மா கொஞ்சமாக பொங்கலை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு வேலையை பார்க்க வேண்டியது தான், டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியது தான். ஏன்னா எனக்கு பொங்கல் வந்து அங்கே போய் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை. கிராமத்தில் நல்லா டான்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்பா அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பிட்டாங்க பசங்க கூட இருந்துட்டு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும், கேஸில் கொஞ்சமாக பொங்கல் வச்சு படைச்சிட்டு காசு கொடுக்குறாரு. கேஸில் கொஞ்சமாக பொங்கல் வச்சு படைச்சிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி பொங்கல் வந்து லீவு தானே, வீட்டுக்காரர் இன்னி விட்டா பிடிக்க முடியாது, வீட்டில் இருக்கார், இவரை ஈத்துட்டு இனிமேல் பர்ச்சேஸ் அலைய வேண்டியதான் அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்தது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ட்ரெஸ்ஸு கடைக்கு கிளம்பிட்டோம். அது நாங்கள் ஏன் இன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி போய் ட்ரெஸ் எடுக்கிறோம்னா, என் தம்பிக்கு வந்து கல்யாணம் வருது. ஸோ ஆஃபர் வேறு போட்டிருக்கானுவோ, போய் எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரீயாக இருக்கும்ன்ற கணக்கில் நான் போனால் கடைசியில் பார்த்தா பொங்கல் நாள் வரைக்கும் எவனுமே ட்ரெஸ் எடுக்கலை, எல்லா கடையும் விரிச்சோடி கிடக்கு. ஆனால் பொங்கல் அன்னைக்கு பார்த்தா அவ்வளோ பேர் கூட்டமாக இருக்குது. வெளியே பலூன் கடைலாம் போட ஆரம்பிச்சிட்டானுவோ. நான் நினச்சேன் கொஞ்சம் பெருசாக வெளியே இப்போ பிபி பலூன்லாம் விற்கிறானோலாம் எவ்வளோ இது நிற்கிது. கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சி உள்ளே போனேன். கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது, ஆனால் என் பையன் பார்க்க விடலை. இது கூட்டமாக இருக்குது, எனக்கு வேணான்னுட்டான். சரி இருந்தாலும் உள்ளே வந்தால் சரியாயிடுவான்னு பார்த்தா உள்ளே அவன் கத்து அங்கே வேலை செய்கிற கூட்டிகிட்டு இருக்கிற ஆளுங்க முதற்கொண்டு பார்க்குதுங்க. இது சுத்தப்படாது அப்படின்னு அப்புறம் அவனை ஈத்துட்டு வெளியே வந்து வேற ஒரு கடைக்கு வந்தோம். அப்புறம் அந்த கடையில் கொஞ்சம் பார்த்தோம், கலெக்ஷன் சரியில்லை, சின்ன கடையாக இருந்தது. அப்புறம் 3ஆவதாக ஒரு கடைக்கு வந்தோம். இதில் வந்து ஆஃபர்லாம் ஒன்றும் போட மாட்டானோ, பெரிய கடை தான், ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். கோட்டு இந்த மாதிரி தான் போடணும் ரிசப்ஷனுக்கு, தம்பி கல்யாணத்துக்குன்னு பார்த்தோம். கோட்டை பார்த்தா 2500 சொன்னாங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கீழே பேண்ட்டு மட்டும் செட் ஆக மாட்டேங்குது. மேலே சட்டை சரியாக இருந்தால் பேண்ட்டு சரியாக இல்லை, பேண்ட்டு கரெக்டாக இருந்தால் மேலே சட்டை வந்து பெருசாக இருக்குது. எப்பா இதுக்கு மேலே நாளாவது மணி 8 ஆகிடுச்சி, வந்து தோலைன்னு சொல்லிவிட்டு வெளியே இவனுக்கு ஏதாவது ஃப்ரெஞ்சு ஃப்ரை வாங்கி கொடுத்து திங்க விட்டு இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் விறுவிறுன்னு. அப்புறம் மறாத நாள் வந்து எங்கள் அம்மா வந்தாங்க, வா என்ன தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த கோட்டு தான் ஓரளவு செட் ஆச்சு, பேண்ட்டும் செட் ஆச்சு, போட்டிருக்கான் பாருங்கள். சரி பரவாயில்ல, காஸ்ட்லியாக வாங்க வேணாம், இதே வாங்கிக்கலான்னுட்டு 1200 இருக்குது இது கோட்டு. இதே நாங்கள் வாங்கிக்கிட்டோம், இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு அப்புறமா பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிட்டு சோழி மாதிரி வாங்கிக்கிட்டு என் வீட்டுக்காருக்கு இந்த ப்ரௌனு எடுத்தேன், அதாவது மெரூன் கலர். என் பையனுக்கு இது எடுத்தேன். ரெண்டும் ஒரே மாதிரி பார்த்தா இது நல்லா திக்கு ப்ரௌனாக இருக்குது, அது ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. அப்புறம் பையனுடைய ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன் நான் வேணான்னு. வீட்டுக்காரர் பையன் எல்லாமே நாங்கள் எல்லாம் மெரூன்லேயே இருக்கலான்னு பார்த்தோம், ஆனால் அது செட் ஆக மாட்டேங்குது. வீட்டுக்காருக்கு மட்டும் எடுத்தேன், ஆனால் அதுவுமே செட் ஆகலை. நைட்டு வந்து நாங்கள் திரும்ப மாத்திரை மாதிரி தான் ஆச்சு. எடுத்துகிட்டு அப்புறம் மறாத நாள் என்ன ஃபுல்லாகவே இது தான் உழவர் திருநாள், எல்லா கடையும் அடைச்சியாச்சு. சரி ஆற்றுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போனால் இங்கே செருப்பில் மண்ணு பூருது, இது அதுன்னு ஒரே கற்று, எல்லாம் பட்டம் விட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தது. அப்புறம் அப்படி இப்படி கூப்பிட்டு போனால் அந்த குதிரையில் ஏறுறியாடான்னா பாப்பா ஏறுறாங்க தான், அவன் ஏற மாட்டாங்கிறான். ஒரு ஆளுக்கு 50 ரூபா அந்த குதிரையில் ஏறுறதுக்கு. பசங்களாம் மேலே கயிறில் கட்டி தொங்குது, இதை பாடுறான்னா அதையும் பார்க்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியோ கூட்டமான கூட்டம், போன வருஷம் கூட்டம்லாம், ஆனால் இந்த வருஷம் பயங்கர கூட்டம். உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஜம்பிங் இது குதிக்க வைப்பாங்களே, 5 நிமிஷம் தான், கரெக்டாக 5 நிமிஷம் தான், அதுக்கு 50 ரூபா. இந்த 2 பிள்ளைங்களுக்கும் 100 ரூபா காலி. தெண்டம் இது தெரிஞ்சிருந்தால் நான் விட்டுருக்க மாட்டேன், வான்னு சொல்லி இழுத்துட்டு வந்திருப்பேன். என் வீட்டுக்காரர் அனுப்பிட்டார். 5 நிமிஷம் விளையாடுறதுக்கு 50 ரூபா, செம்ம சம்பாத்தியம்ப்பா இதில் கொஞ்ச நேரத்துலேயே. ஆனால் இதெல்லாம் மற்ற எக்ஸிபிஷனில் போனால் 1 ஹவர் விளாண்டா 50 ரூபா தான், 1 மணி நேரத்துக்குள்ளே விளாண்டு கிடக்கலாம். வந்து ஏதாவது வாங்கி கொடுணும், இங்கே என்னத்தை வாங்கி கொடுக்குறது, ஒரே ஆயில் ஃபுட்டாக இருக்கும். வந்து தொலைன்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு இழுத்துட்டு கிளம்பியாச்சு. பொங்கலும் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு.